அது சீக்கிரமா வெளிப்படும். இன்பராம் இயேசு நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு தலைப்பு வாசிப்போம். 1 பீட்டர் chapter 5 verse 8. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெளிவு கிடையாது, மந்த இருதயம். ஆண்டவர் தம்முடைய சீஷரை பார்த்து சொல்றாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா சூடு சொன்ன கிடையாது ஒரு வாழ்க்கை. சூடு சொல்ற வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். அது ரெவரன்ஸ் சொல்றாரு, நாங்களை வாந்தி பண்ணி போடுவோன்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெளிவு இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது, எங்கிருந்து சண்டை வருது, இது காரணம் யாரு? குடும்ப வாழ்க்கையில தெளிவு, வேலை ஸ்தலங்களே தெளிவு, ஒரு பொருளை வாங்கும்போது தெளிவு, ஒரு சைட்டு வாங்கும்போது தெளிவு, ஒரு வண்டி வாங்கும்போது தெளிவு, குடும்பத்தில் குழப்பம் எழும்பும் போது, பிரச்சனை வரப்பொழுது தெளிவு, நீ கலைஞருக்கிற வேளையில தெளிவு. அந்த ஒரு தெளிவு இருக்கமே. ஆனால் வேலை சொல்லுகிறது, கர்ஜிக்கிற சிங்கமோல் எவனை விழுங்கலாம் என்று சத்ருவா இருக்கிற சாத்தான் வகை தேடிக்கொண்டு இருக்கிறார். சத்ருடைய கிரியனை கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீ ஆவில தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்க வேண்டும். ஆவில தெளிவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு எப்பொழுதும் தெளிவா இருக்கணும், கான்பிடென்ட். இதுதான் கரெக்ட், இது ஆண்டவர் செய்வார், இது தேவ சித்தம். தேவ சித்தம் இல்லை, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுக்காத காரியம். அப்படிலாம் தெளிவாடி வாழ்க்கை நடத்தும் போது அதுக்கு பேர் தான் மகிழ்ச்சியான குடும்பம். சில வீட்டில் போட்டுருப்பாங்க, இவ்வெல்லத்தின் தலைவர் இயேசுன்னு சொல்லுவாங்க. கிடையாது, சண்டை, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இப்படி சத்ருடைய காரியம் நிறைந்திருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு தலைவர் உலக ஆண்டவர் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. இந்த அருமையான விடல 1 பேர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனப்படி நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதும் தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். அப்ப நீ குடும்பத்தை ஒரு வெற்றிகரமா நடத்த முடியும், உன்னுடைய கம்பெனியை வெற்றிகரமா நடத்த முடியும், வேலை நீ வெற்றிகரமா செய்ய முடியும். காரணம், தெளிவு உன்னை சரியாய் நடத்தி கொண்டு போகும். கன்ஃபியூஸ் மைண்ட் வரவே கூடாது. தேவ சித்தத்தை தெளிவா நீ அறிந்து கொள்ளவையானால் உனக்கு தெளிவு இருக்க வேண்டும். நீ எத்தனையோ ஜனங்க தெளிவில்லாம, ஆண்டவர் சொல்றாரு, மாடு தன் எஜமானையும் கழுத தன் முன்னணி அறியும், என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கோ என் அறிகிற அறிவு தெளிவு கிடையாது. ஜனங்க சீர்கட்டு போறாங்க, குடும்பம் நரகமா இருக்குது. காரணம், நான் தெளிவு கிடையாது. மாம்ச வாழ்க்கை, மாம்ச போராட்டம், மாம்ச பெருமை, மாம்ச அழகு, மாம்ச பணம், பணம் பணம் பணம். தெளிவில்லை. தெளிவு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்ன, என் மனைவி, என் பிள்ளைங்க குடும்பத்தை அப்படியே கரத்தில் கொடுக்குறேன், எங்களுக்கு தெளிவு கொடுங்க, மனக்கண்ணை திறந்து விடுன்னு சொல்லும் போது வாழ்க்கையில தெளிவை கற்றுக் கொடுப்பார். உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். கண்கள் ஜெபிப்போம். அருளுங்க பிதாவே, இதை கேட்டு இருக்க மக்களுக்கு தெளிவை கொடுங்க, பொறுமை கொடுங்க. எந்த வழியில சத்துரு வருகிறான், பிரச்சனை காரணம் என்ன, அறிகிற அறிவினால் நிரப்பி தெளிவான சிந்தையை கொடுக்க ஜெபிக்கிறோம். இவர்களை பிதாக்குமான பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில தெளிவு கொடுங்க, எல்லா இடங்களிலும் தெளிவு கொடுங்க. பிள்ளைகளை கைவிட வேண்டாம். கிருபைக்குள்ள முடிக்கலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.